ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா? அவர் மேல வந்து புதிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்னாரு, "எனக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்கும், மக்கள சந்திக்கும் போதும் எனக்கு பாதுகாப்பு குடுக்குறதில்ல. அது மட்டும் இல்லாம நான் கூட்டம் போறதுக்கே நான் பாதுகாப்பு கேட்டு கடிதம் கேட்டாலே, அதுக்கு வந்து அனுமதியும் தர்றதில்லன்ற" மாரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் இருக்கு இல்லையா? அதாவது தேர்தல் ஆணையம். அது வந்து அனுமதி குடுத்தும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல விஜய் வந்து அந்த தேர்தல் பரப்புரைய வந்து ரத்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சில டேட் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 30ஆம் தேதி வில்லிவாக்கம், ஏப்ரல் 6ஆம் தேதி டி நகர், ஏப்ரல் 7ஆம் தேதி சைதாப்பேட்டை, ஏப்ரல் 11ஆம் தேதி கடலூர், ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரி, ஏப்ரல் 13ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்குன்னு போறாரு. அங்க வந்து பேசாம ரோட் ஷோ மட்டும் பண்ணிட்டு அங்கருந்து வந்துர்றாரு. ஸோ அரசியல் கட்சிலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இவர எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க. இப்ப அனுமதி கிடைச்சும் நீங்க வந்து வராம இருக்கீங்க. இது யார் மேல தப்பு? நீங்க இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணுன்ற மாரி எதிர்க்கட்சி நெறைய கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சும்மா ஜாலியா பொழுதுபோக்குக்காக நீங்க அரசியல் பண்றீங்க. நீங்க மக்களுக்காக அரசியல் பண்ணா இறங்கி வந்து ரோட்ல வந்து நிக்கணும். நீங்க அது இல்லாம நீ வந்து எப்போ உங்களால முடியுமோ அப்ப மட்டும் தான் நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சாயந்திரம் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்ற மாரி 6 மணிக்கு மேல நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்றீங்க. அது என்ன மர்மம்ன்ற மாரி எதிர்க்கட்சிகள் நெறைய வந்து கேட்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் விஜய் என்ன சொல்ல போறாரு? ஏன் இப்படி வந்து தேர்தல வந்து இந்த பரப்புரைய வந்து ரத்து பண்றான்னு தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.